யூரிக் ஆசிட் பிரச்சனை இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாயிடுச்சு. யாரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் யூரிக் ஆசிட் வந்து அதிகமா தான் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால் விரல் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வீக்கா இருக்கும், அதை கவுட்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை இருந்தா மட்டும்தான் யூரிக் ஆசிட் வரும்னு கிடையாதுங்க. அது இல்லாதவங்களுக்கும் யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும். இதற்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் தெரியும். ஆனா நம்ம உணவு மூலமா இதை கட்டுப்படுத்தலாம். மாத்திரை எடுக்க முன்னாடி நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து முறை உங்களுக்கு யூரிக் ஆசிட் இருக்குன்னா தயவு செய்து மாத்திரை எடுக்காதீங்க. இந்த மாதிரி உணவு பழக்கத்துல சரி பண்ண பாருங்க. ஒரு 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. அதுல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாட்டா மட்டும்தான் மருத்துவரை பார்த்து நீங்க மாத்திரை சாப்பிடணுமே தவிர ஃபர்ஸ்டே சாப்பிடக்கூடாது. இப்ப நம்ம யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு 5 உணவையும் யூரிக் ஆசிட உடம்புல குறைக்கக்கூடிய 5 உணவுகளையும் பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா, இந்தந்த உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா யூரிக் ஆசிட் உடம்புல அதிகமாகும். அதனால தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஒரு 5 இருக்கு. என்னன்னு பாத்திரலாமா? முதல் இடத்துல பாத்தீங்கன்னா லிவர், அதாவது கல்லீரல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மனசனோடது கிடையாதுங்க. பொதுவா நம்ம மட்டன் கல்லீரல், அப்புறம் சிக்கன் கல்லீரல், அதாவது ஆடு, மாடு, கோழி இதோட ஈரலை நம்ம பொதுவா சாப்பிடுவோம். இதுல யூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமா இருக்கு. யூரிக் ஆசிட் பிரச்சனை உள்ளவங்க இந்த லிவர் சாப்பிடறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. வேணும்னா வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா மீன். என்னடா மீன் சாப்பிட்டா யூரிக் ஆசிட் வருமா? எல்லா மீனும் கிடையாதுங்க. ஒரு சில மீன் தான் இருக்கு. சால மீன், மத்தி மீன், அப்புறம் சாலமன் அப்படி சொல்லக்கூடிய மீன், அப்புறம் அயில மீன். இந்த மீன்களை பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது பியூரின் கண்டென்ட் சொல்லுவோம். அதுதான் யூரிக் ஆசிட்டா மாறும். ஆனா இதுக்காக சாப்பிடாம விட்டாங்க. ஏன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு இந்த மீன்கள்ல. அதனால யூரிக் ஆசிட் அதிகம் உள்ளவங்க கொஞ்சமா குறைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில காய்கறிகள், முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல கத்தரிக்காய், காலிஃபிளவர், முக்கியமா மஷ்ரூம், இந்த மூணுலயும் யூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க. அதனால பார்த்து சாப்பிடுங்க. நாலாவது பாத்தீங்கன்னா பாக்கெட் டின்ல அடைச்சு விற்கக்கூடிய பொருட்கள். நீங்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, பெப்சி, கோகோ கோலா அந்த மாதிரி இருந்தாலும் சரிதான், பாக்கெட்ல அடைச்ச எந்த உணவா இருந்தாலும் சரிதான், இது நீங்க அதிகம் சுகர் கண்டென்ட் இருக்கும். இதை சாப்பிடும்போது யூரிக் ஆசிட் அதிகமாகும். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ஆல்கஹாலுங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆல்கஹால் அதிக பவரேஜ் நம்ம எடுத்துக்கிட்டாச்சுன்னா யூரிக் ஆசிட பயங்கரமா எகிரி விட்டுரும். அதனால தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. சரி, இப்போ யூரிக் ஆசிட்டை குறைக்கக்கூடிய 5 உணவை பார்க்கலாமா? முதலாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வினிகருங்க. இது ஒரு ஜூஸ் மாதிரிங்க. இது நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்டை குறைக்கும். இது பொதுவாக கடைகளில் கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்டை குறைக்கிறது லெமன் ஜூஸ். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் ஒரு சாதாரணமாக லெமன் ஜூஸ் சுகர் இல்லாமல் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் அது பயங்கரமாக குறைக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆரஞ்சு, லெமன் மாதிரி தான் ஆரஞ்சும், வைட்டமின் சி அதிகமாக இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இதுவும் குறைக்குங்க யூரிக் ஆசிட். இதை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா செர்ரி பழம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இது பொதுவாக நம்ம ஊரில் கம்மியாக தான் சாப்பிடுவோம், இருந்தாலும் கடைகளில் கிடைக்குது. இந்த செர்ரி பழம் இருக்கு இல்லையா, இது யூரிக் ஆசிட்டை பயங்கரமாக குறைக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி செர்ரி பழம் நீங்கள் தொடர்ந்து டெய்லி சாப்பிட்டு வரணும். ஜூஸாக பண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். ஒரு 4 வாரத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா செரி ஜூஸை கண்டிப்பாக யூரிக் ஆசிட் பயங்கரமாக குறைத பார்ப்பீங்க. இது போக ஸ்ட்ராபெரி இருக்குல்ல, பழமாகவும் சாப்பிட்லாம். ப்ளூபெரி இருக்குது, அதையும் பழமாக சாப்பிட்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்டை குறைக்கும். அதே மாதிரி பெல் பெப்பர்ஸ், இந்த பழத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்புறம் டொமேட்டோ, தக்காளி, இது கூட யூரிக் ஆசிட்டை குறைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. பொதுவாக அந்த பேக்கிங் சோடான்னு கடைகளில் கிடைக்கும் இல்லையா, இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யூரிக் ஆசிட்டை பேக்கிங் சோடா குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கவுட்டு அந்த மாதிரி வலியை போக்குறதுக்கு இந்த பேக்கிங் சோடா பெருமளவு பயன்படுது. இதை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தண்ணியில் கலந்து நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இது கிட்னியில் உள்ள அழுக்க வெளியே எடுக்கிறதுக்கும், நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கும், யூரிக் ஆசிட்டை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஒரு தண்ணியில் கலந்து 1 கப்பு தண்ணியை தினமும் ஒரு தடவை குடிக்கலாம். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். சமையலுக்கு பொதுவாக பல வகையான எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம். ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா கொழுப்பே கிடையாதுங்க. இந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்தி நீங்கள் சமைச்சிங்கன்னா இந்த மாதிரி மீன் குளுசம் மாதிரியும் ஒரு டேப்லெட் மாதிரியும் ஆலிவ் ஆயில் கிடைக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தி வந்தாலோ இல்லைனா பச்சையாக குடித்தாலோ ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா பெருமளவு உங்களுக்கு யூரிக் ஆசிட்டை குறைக்குது. அதுலேயும் சூஸ் கோல்டு ப்ரெஸ்ட் ஆலிவ் ஆயில். கோல்டு ப்ரெஸ்ட் ஆலிவ் ஆயில் கிடைக்கும். அதுதான் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த ஆலிவ் ஆயிலில் செய்த சமையலை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் பயங்கரமாக குறையுது அப்படின்ட்டு சமீபத்திய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். 6வது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாட்டர், தண்ணியை மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு, ஃப்ரீயாகவும் கிடைக்கும். இப்போ ஃப்ரீயாக தண்ணி கிடைக்கிறது இல்லை, அது வேறு. தண்ணியை நீங்கள் டெய்லி நல்லா குடிக்கணுங்க. அப்போ தான் யூரிக் ஆசிட் உடம்புலேருந்து பயங்கரமாக வாஷ் அவுட் ஆகும். தண்ணி நம்ம குடிக்காமல் இருக்கனால தான் யூரிக் ஆசிட் உடம்புலேயே தங்கி இந்த மாதிரி கால் வலி, கவுட்டு, அந்த மாதிரி பெருவிரலில் வலி இதெல்லாம் வருது. தண்ணியை தினமும் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 லிட்டர் குடிச்சிட்டே வாங்க. அதாவது 8லேருந்து 10 கப்பு
தண்ணி வந்து டெய்லி நீங்கள் குடிக்கணும். அதில் இந்த மாதிரி லெமன்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அடிஷ்னலாக பல்வேறு விதமான காய்கறிகள், ஸ்ட்ராபெரி, டொமேட்டோ, செலரி எல்லாமே பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிடை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூரிக் ஆசிடை குறைக்கணுன்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.